பாகம் 3. சூப்பர் ரிவெஞ்ச். உண்மை வெளிச்சம். இதுதான் தெனாலியின் கடைசி ஆட்டம். இப்போ உண்மை முழுக்க வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அரண்மனை பதட்டம். அரசர் கோபமாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அரண்மனை முழுக்க அமைதி. எல்லாரும் பயந்த முகத்தோட நின்றார்கள். அரசர் குரல் உயர்த்தினார். யார் கயிறை வெட்டினான்? உடனே உண்மையை சொல்லு. பயம் வெளிப்படுகிறது. ஒரு அமைச்சர் திடீரென நடுங்க ஆரம்பித்தார். வியர்வை சொட்டுது. கை குலுங்குது. அவர் தாங்க முடியாமல் சொன்னார், மன்னா, நான் தான் கயிறை வெட்டின. எனக்கு பயமாயிட்டுது. அதனால. அரண்மனை முழுக்க அதிர்ச்சி, கோபமும் குழப்பமும். மற்ற அமைச்சர்கள் கோபமாக, இவரை உடனே தண்டிக்கணும். இவர்தான் திருடன். அரசர் இன்னும் குழப்பத்தில். தெனாலியின் சூப்பர் ட்விஸ்ட். அந்த நேரத்தில் தெனாலி அமைதியாக முன்னே வந்தார். சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சார். மன்னா, இந்த கயிறு மந்திர கயிறில்ல, இது ஒரு சோதனை. அனைவரும் அதிர்ச்சி. தவறு செய்தவனுக்குத்தான் பயம் இருக்கும். அந்த பயம்தான் அவனை வெளியில் கொண்டு வரும். அதான் நடந்துச்சு. ஒரு நிமிடம் அமைதி. பின்னர் அரசர் சிரிக்க ஆரம்பிச்சார். தெனாலி, நீ எப்போதும் போல புத்திசாலி. உன் அறிவுதான் இந்த ராஜ்யத்துக்கு பலம். முடிவு. திருடன் தண்டிக்கப்பட்டான். தெனாலிக்கு 200 பொன் வழங்கப்பட்டது. அனைவரும் கைத்தட்டினர். தவறு செய்தவனை யாரும் பிடிக்க வேண்டியதில்லை. அவனுடைய மனசாட்சிதான் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இன்னும் இப்படி புத்திசாலி கதைகள் வேண்டும்னா இப்பவே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க.